ஆக்ட்ரஸ் ஜோதிகா சமீபத்துல ஒரு விருது வழங்கும் விழாவுக்கு அவங்க போட்டுட்டு வந்த உடை சோஷியல் மீடியால பேசுபொருளா மாறிச்சு. சூர்யாவும் ஜோதிகாவும் அவங்க பசங்க படிப்புக்காக மும்பைல குடியேறின விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மேலும் ஜோதிகாவும் இப்ப நிறைய பாலிவுட் படங்கள்லயும் நடிச்சிட்டு வராங்க. ஜோதிகா அந்த விருது வழங்கும் விழாவில் அணிஞ்சிட்டு வந்த உடைய பார்த்த சிலர் இவங்க மும்பை போனதுக்கு அப்புறம் ரொம்பவே மாறிட்டாங்க, இதெல்லாம் சரியில்லைன்னு விமர்சனம் பண்ண தொடங்கிட்டாங்க. இந்த நிலையில ஜோதிகா ஒர்க் அவுட் வீடியோ ஒன்று இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. 45 வயசுலயும் இப்படி பயங்கரமா ஒர்க் அவுட் பண்றீங்கன்னு பலருமே பாசிட்டிவா கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஜோதிகா ரீசெண்டா தான் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சூர்யா கூட ஒர்க் அவுட் பண்ணியும் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரீசெண்ட் இன்டர்வியூல ஜோதிகா சினிமாவையும் தாண்டி ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் இப்படி ஒர்க் அவுட் பண்றதுக்கு இன்ஸ்பிரேஷனே சூர்யா தான். லாக்டவுன் டைம்ல தான் நம்ம உடல் நமக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறதெல்லாம் தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த ஒர்க் அவுட்லாம் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லியிருந்தாங்க. ஜோதிகாவோட இந்த ரீசெண்ட் ஒர்க் அவுட் வீடியோல ஒரு நபர் இவங்க என்னதான் ஒர்க் அவுட் பண்ணாலும் இவங்க பாடிக்கு ஷேப்பே இருக்காது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. இவரோட இந்த கமெண்டால கடுப்பான ஜோதிகா, நான் ஸ்ட்ரென்த்துக்காக தான் ஒர்க் அவுட் பண்றேன், என்னோட உடம்ப காட்டுறதுக்கு இல்ல, என்ன எப்பவாவது முடிஞ்சா நேர்ல பாருங்க, அப்போ நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு பதிலடி கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோல இன்னொரு நபர் இந்த வீடியோவை பார்த்துட்டு சூர்யா சார் கொஞ்சம் பயத்துல இருப்பாருன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஜோதிகா, இல்ல அவர் என்ன நினைச்சு பெருமைப்படுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சிலர் ஒர்க் அவுட் தானே பண்றீங்க, இதை எதுக்கு இப்ப வீடியோவா ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்ப என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி என்னதான் பாசிட்டிவா சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி சில நெகட்டிவ் கமெண்ட்ஸையும் பார்க்க முடிஞ்சது. பொதுவா செலிபிரிட்டிஸ் இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஆனா ஜோதிகா போல்டா ரிப்ளை பண்ணிட்டு வராங்க. இவங்க இப்படி ரிப்ளை பண்றதையும் பலரும் பாராட்டிட்டு வராங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இவங்க கணவர் சூர்யாவும் கார்த்திக் சுப்ராஜோட படத்துல பயங்கர பிஸியா நடிச்சிட்டு வராரு. மேலும் கங்குவா படமும் ரிலீஸ்க்கு தயாராயிட்டு இருக்கு. கங்குவா படம் அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாகும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வேட்டையன் படமும் அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாக போறதா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்க. இதனால கங்குவா படத்தோட ரிலீஸ் தள்ளி போகுமா அப்படிங்கிற குழப்பம் ரசிகர் மத்தியில எழுந்திருக்கு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது.